जानकीकान्तस्मरणं आञ्जनेयस्वामिनः जयत्यतिबलो रामः लक्ष्मणश्च महाबलः राजा जयति सुग्रीवः राघवेणाभिपालितः. ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய யுத்த காண்டம். பொதுவாகவே ஸ்ரீமத் ராமாயணத்தை வீரியரச பிரதானம் என்று வியாக்கியானக்காரர்கள் சில பேர் சொல்கிறார். அதுலேயும் யுத்த காண்டம்ங்கிறது கேட்கவே வேண்டாம். வீரியத்துக்காக வந்த கிரந்தம். காண்டத்துக்கே யுத்த காண்டம்னு பேர். யுத்தம் என்கிறது மனுஷனுக்கு நடந்துட்டுருக்கு, அத்தியாவசியமாக இருக்கு. யுத்தம் கூடாது, யுத்தம் வேண்டாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்ற பிரார்த்தனை, எல்லோரும் இன்புற்று இருக்கவே என்கிறது தான் சனாதன தர்மத்தினுடைய ஆதாரம் என்று இருந்தாலும், பொதுவாக யுத்தம் இன்றியமையாததாக இருக்கிறதையும் பார்க்குறோம். யுத்தம் கூடாதுங்கிற விருப்பம் ரொம்ப உயர்ந்த விருப்பம், யுத்தம் வேண்டாம்ங்கிற விருப்பம். ஆனால் யுத்தம்ங்கிறது இன்வாலண்டரி ஆக்ஷன். இந்த சரீரத்தில் உள்ள பாக்டீரியாலாம் வெளியிலேருந்து வர பாக்டீரியாவோட கான்ஸ்டண்ட்டாக யுத்தம் பண்ணிகிட்டே இருக்குது. வெளியில் இருந்து வர பாக்டீரியாவாக அடிச்சுன்னு இருக்கு. ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்குது, இந்த சரீரத்துக்குள்ளே நுழைய விடக்கூடாது. இது நம்ம சரீரத்திலேயே நடக்கிற யுத்தம். அப்புறம் எண்ணங்களில் நல்ல எண்ணங்களுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் யுத்தம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. எது ஜெயிக்கும்னு கேரண்டி கிடையாது. சத்சங்கம் கிடச்சிதுன்னா நல்ல எண்ணம் ஜெயிக்கலாம், அது மாதிரி இருந்துட்டுருக்கு. அடுத்தது குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, யுத்தம். மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் யுத்தம், தாயாதிக்கும் பங்காளிக்கும் யுத்தம் என்று ஒரு யுத்த காண்டம் குடும்பத்தில் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் ஊரில் யுத்தம். இந்த தெரு நான், அந்த தெரு நீ. அப்புறம் ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் யுத்தம், ஒரு நகரத்துக்கும் இன்னொரு நகரத்துக்கும் யுத்தம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் யுத்தம். அடுத்தது என்ன என்றால் ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் யுத்தம் என்று இந்த யுத்தமானது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. எதுக்காக நடக்கிறது அப்படின்னு, இதுக்காக நடக்கிறது, அதுக்காக நடக்கிறது, இதுக்காக நடக்கிறதுன்னு சொல்லுவாளே தவிர அப்படிலாம் ஒன்றும் தோணலை எனக்கு. யுத்தம் ஃபார் யுத்தம் சேக் நடக்கிறது. யுத்தம் பண்ணாத இருந்தன்னா போர் அடிக்கிறது, அதனால யுத்தம் நடக்கிறது, அவ்வளோதான். அதுக்கு ஏதாவது காரணம் வேணும். காரணம் இல்லாத யுத்தம் பண்ணால் ரொம்ப அநாகரிகம். அதனால காரணம் வேணும்னு தேடும் பொழுது பலவேறு காரணங்களை தேடுவா. என்ன காரணம் தேடுவா அப்படின்னு, நாங்கள்லாம் ஜூக்ரிபிடிஸ், நீங்கள்லாம் லூக்ரிபிடிஸ், அதனால நாங்கள்லாம் போட்டு உங்களை அடிக்கணும். ஏன்னா நீங்கள் லூக்ரிபிடிஸாக இருக்கிறதுனாலேயே, நாங்கள் ஜூக்ரிபிடிஸாக இருக்கிறதுனாலேயே நாங்கள் உங்களை அடிக்கணும், அவ்வளோதான். இந்த ஜூக்ரிபிடிஸ் லூக்ரிபிடிஸ்லாம் அர்த்தம் என்ன? அதுக்கெலாம் அர்த்தம் தேவையில்லை. அடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஜனங்களுக்கு, அதனால அது தொடர்ந்து நடக்கும். அது மாதிரியாக பல காரணங்களுக்காக, சொத்து நிறைய சேர்க்கணுங்கிறதுக்காக, நிறைய பைசா பண்ணணுங்கிறதுக்காக யுத்தம் பண்ணுறவா உலகத்தில் உண்டு. எங்கே போனாலும் சொத்தை சூறையாடி கொண்டு வரணும்னு ஜூலியஸ் சீசர் மாதிரி பைசா பண்ணுறதுக்காக யுத்தம் பண்ணுறவா என்று. அதே போலவே எனக்கு பேர் புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக யுத்தம் பண்ணுறவா அலெக்சாண்டர் மாதிரி. தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடமா எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக யுத்தம் பண்ணுறவா வினயாதித்யன், லலிதாதித்யன் மாதிரி, ஜெங்கிஷ்கான் மாதிரி. தான் போகிற இடத்துல தன்னுடைய மதம் வந்துடணும், உலகம் முழுக்க தன் மதம் தான் இருக்கணும் அப்படின்னு யுத்தம் பண்ணுறவா உண்டு. அவுரங்கசீப் மாதிரி.
இது மாதிரி பலவேறு யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி நடக்கும் பொழுது நம்முடைய இதிகாச புராணங்கள் தர்மத்துக்காக பண்ற யுத்தம் என்று ஒன்றை சொல்றது. தர்மம் என்றால் ரிலீஜியன்னு அர்த்தம் இல்லை. தர்மம்ங்கிற சொல்லுக்கு ரிலீஜியன்கிற அர்த்தம் தப்பு. நம்ம அதை நன்னா புரிஞ்சுட்டு இருக்கோம். தென்னிந்தியாவில், வட இந்தியாவில் தர்மம்னாலே ரிலீஜியன் அப்படின்னு நினைக்கிறா, தப்பாக நினைக்கிறா. ஏன்னா அவள் இங்கே உள்ள மதங்கள் இருக்குது பார்த்தேளா, அதெல்லாம் பௌத்த தர்மம், ஜைன தர்மம், சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லி பழகியிருக்கா. அது பௌத்தம் ஜைனத்துக்கு பொருந்தும், பௌத்த தர்மம்னு சொன்னால் பொருந்தும். சிக்கு தர்ம தரம், அவளுக்கு தர்மம் இல்லை தரம். சிக்கு தர்ம, ஜைன தர்ம, பௌத்த தர்ம அப்படின்னு சொல்லி சொல்லி பழகி இருக்கிறதுனால இந்த தர்மா பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது கம்யூனிட்டி அல்லது ஃபெய்த் பிரின்சிபல், இதுக்கெல்லாம் தர்ம 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 தர்மன்னு சொல்லி பழகினவா தர்மா பேஸ்டு பிரின்சிபலாக இல்லாத போனாலும் அதையும் தர்மம்னு சொல்லி ரிலீஜனும் தர்மமும் ஐடென்டிக்கல் நினச்சின்னு இருக்கா. அப்படி இல்லை. தர்மத்துக்கு ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம் என்ன அப்படின்னா சர்வபூத ஹிதேரதா, உலகத்தில் உள்ள அனைத்து உயிரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற பார்வை, அதுக்கான பேஷன், அதுக்கான செயல்பாடு. இது நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கிறத பார்க்கலாம். சைவத்தில் பார்க்கலாம், வைஷ்ணவத்தில் பார்க்கலாம், சாக்தத்தில் பார்க்கலாம், அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தத்தில் பார்க்கலாம், இந்தியாவில் உள்ள ட்ரைபல்ஸ்ட்டை பார்க்கலாம், எந்த ஜாதியிட்டையும் பார்க்கலாம். இது அந்தந்த ஜாதியில் எழுதப்பட்ட கவிதைகள், இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். ஆஸ்திகால்கிட்ட பார்க்கலாம், நாஸ்திகால்கிட்ட பார்க்கலாம். இந்தியாவில் எதுன்னா எல்லோரும் இன்புற்று இருக்கவே, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணுங்கிற பார்வை, செயல்பாடு. இதுக்கு தீங்கு வரும்பொழுது அப்போது அதை தடுக்கிறதுக்காக செய்யக்கூடிய யுத்தத்துக்கு தர்ம யுத்தம் என்று பெயர். இது ரிலீஜனுக்காக பண்ணுற யுத்தம் இல்லை. சில சமயத்தில் தர்மங்கிற வேர்டு வர இடங்கள்லாம் வேணுன்ட்டேன்னு இல்லை, தெரியாமல் ரிலீஜியன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறவா இருக்கா. அது இரிட்டேட்டிங்காக கூட ஆகிடும் சில சமயம். பகவத்கீதையில் யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதங்கிற இடத்துல நமக்கே மதிப்புக்குரிய ஒரு ஒருத்தர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கார், whenever religion diminishes I come to the world to uplift the religion. என்னது இது? இப்படியா? இதுதான் அர்த்தமா அதுக்கு? எங்கெங்கெல்லாம் தர்மங்கிற வேர்டு வருதோ அங்கெல்லாம் ரிலீஜனை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, ரொம்ப கண்ணாப்பிலாம் சிரிப்பு வந்துடும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தர்மேன தனையாத்தவ, அசரீர வாக்கு சொல்கிறது ஜனகனை பார்த்து, தர்மத்தினால இந்த சீத்தையை உங்கள் பொண்ணு அப்படின்னு. பூமியிலேன்னு எடுத்தது தான், இருந்தாலும் தர்மத்தினால உங்கள் பொண்ணு. ஷீ இஸ் யுவர் டாட்டர் பை ரிலீஜியன். எப்படி இருக்குது டிரான்ஸ்லேஷன்? இது மாதிரி ராமாயணத்தில் தர்மம்னு வர இடங்கள் எல்லாத்தையும் ரிலீஜன் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒரு இடத்துல கூட பொருந்தாது, ஒரு இடத்துல கூட பொருந்தாது. அதாவது ஒரு 10 இடத்துல, ஒரு 1000 இடத்துல தர்மங்கிற வேர்டு வரும், அதில் ஒரு 10 இடத்துல பொருந்தினா கூட பரவாயில்ல, ஒரு இடம் பொருந்தாது. அது மாதிரி இருக்கு தர்மாத்மான ரிலீஜியஸ் சோல். இது மாதிரி பண்ணின்னு போக வேண்டியது தான். அது ராவணா இஸ் ரிலீஜியஸ், ஆனால் ராவணனை தர்மாத்மான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, வேதாத்தியனம் பண்ணவன், யஜ்யங்கள் ஹோமங்கள் பண்ணுறவன், ராவணனுக்கு ரிலீஜன் உண்டு. ஆனால் தர்மாத்மா அவனை தபஸ்விங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணியிருக்கார் வால்மீகி. ராவணனை மகாத்மாங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணியிருக்கார். ராமருக்கு சொல்கிற அநேகமான அப்ஜெக்டிவ்ஸ் ராமருக்கு ராவணனுக்கும் சொல்லிட்டார் வால்மீகி. ஆனால் யூஸ் பண்ணாத வார்த்தைகள் சிலது உண்டு. அது தர்மாத்மாங்கிற வார்த்தையை கட்டாயமாக 24,000 ஸ்லோகத்தில் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ராவணனுக்கு தர்மாத்மாங்கிற வேர்டு விழக்கூடாதுன்னு அவர் சங்கல்பிச்சுக்கல, விழலை. ராவணன் பக்கம் அவர் சைடு எடுக்கல, அதனால விழலான்னு சொல்ல முடியாது. வஞ்சனை இல்லாமல் ராவணனை வர்ணிச்சுட்டார். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இலக்கியம் இருக்குது, ராவணனை ஹீரோவாக வச்சு, பேர் மறந்துட்டேன். தமிழ்நாட்டில் ஒரு இலக்கியம் இப்போ பண்ணியிருக்கா, இப்போ இருக்காளே அவள்லாம் பண்ணியிருக்கா.
ராவண காவியம். இந்த ராவண காவியத்தில் கூட ராவணனோட மகிமைன்னு அவ்வளோ பெருசாக சொல்லப்படலை. வால்மீகி அவ்வளோ சொல்லிட்டார். வால்மீகி சொன்ன ராவணனுக்கு 1/4 கூட ராவண காவியத்தில் உள்ள ராவணன் இருக்க மாட்டான். அவ்வளோ மகிமையே ராவணனுக்கு அவ்வளோ ஸ்தோத்திரம் பாடியாச்சு வால்மீகி ராமாயணத்தில். அவ்வளோ ஸ்தோத்திரம் பாடியாச்சு. ஆனால் இந்த தர்மாத்மாங்கிற பதம் அவனுக்கு வந்து விழலை. தர்மாத்மாங்கிற பதம் வந்து விழலை. அப்படி தான் ஆயிடுச்சு. எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, தர்மங்கிற வார்த்தை வேற, அதில் வந்து என்ன இருக்குன்னா சர்வபூதேஷு கோஹிதா இருக்கு. லோகக்ஷேமம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லோரும் இன்புற்று இருக்கவே என்கிறது இருக்கு. அந்த செய்யுள் ரொம்ப அருமையாக இருக்கும். என்னமோ வரும் அது, எல்லோரும் இன்புற்று இருக்கவே என்பதை தவிர யாம் ஒன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிற மாதிரி வரும் அது. அந்த ஸ்பிரிட் அப்படி இருக்கும். அது என்ன சொல்ல வரேன் இங்கன்னா, அதுக்காக பண்ணுற சண்டைன்னா என்னென்ன சிம்பிளாக சொல்கிற மாதிரி, சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெண்மணி ரோடில் நடந்துட்டு இருக்கா. அவள் கழுத்தில் ஒரு கோல்டன் செயின் இருக்குது. திடீர்னு எவனோ ஒருத்தன் சைக்கிளில் போகிறவன் பட்டுன்னு அந்த செயினை அறுக்கிறான். நம்ம ரோடில் நடந்து போயின்னு இருக்கோம், நம்ம அதை பார்க்குறோம். நமக்கு சக்தி இருந்தால், சக்தி இருந்துட்டு வாயை மூடிட்டு போகிறது அதர்மம். சக்தி இல்லாதவனை பற்றி பேச்சு இல்லை. சக்தி இல்லாதவனே எதிர்க்க ட்ரை பண்ணா பெரிய குணம். அவன் எதிர்க்கலைன்னா அதை நான் தோஷம்னு சொல்ல மாட்டேன். ஏதோ பாவம் பயந்து ஓரமாக ஒதுங்கிக்கிறான், தற்காப்பு. அவன் எதிர்த்தால் அது பெரிய குணம். ஜடாயு அப்படி தான் எதிர்த்தார். ராவணனால் அடிபட்டு விழுவோம்னு தெரியும் அவருக்கு, இருந்தாலும் எதிர்க்காத இருக்க முடியல அவரால். சக்தி இருந்தால் எதிர்த்தே ஆகணும், எதிர்காட்டி பெரிய குற்றம் அது. இதுக்கு தான் தர்ம யுத்தம்னு பேர். இப்போ நான் சொன்னேனே, அதுக்கு தான் தர்ம யுத்தம்னு பேர். இதை மெகா லெவலில் பண்ணிட்டு இருந்தான் ராவணன். எதை? தர்ம யுத்தத்தில். இந்த செயினை பிடுங்கிறது இருக்கு இல்லையா, இதை எப்படி பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு தோணின ஸ்திரீகளை அபகரிச்சுன்னு வந்துடுவான், கொண்டு வந்துடுவான். அது மாதிரி எங்கேயாவது ரோட்டில் போயின்னு இருக்கான், இல்லாட்டா ஆகாச மார்க்கமாக போயின்னு இருக்கான், ஏதாவது ஒரு ஸ்திரீ நின்றுட்டு இருக்கான்னு, அவள் வந்து யார், என்ன, ஏது, கல்யாணம் ஆனவளா, கல்யாணம் ஆகாதவளா, அவள் தன்னை விரும்புகிறாளா, விரும்பலையா, அதெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. கொண்டு வந்துடுவான். இது அவன் சொல்லிக்க வேற சொல்லிப்பான், இது ஒரு தர்மம். சுதர்மோ ரட்சசாம் பீரு சர்வதைவ நசம்சயா. இதுக்கு ராட்சச விதானம்னு பேர், ராட்சச தர்மம் இது. அப்படிலாம் சொல்லிப்பான், அது மாதிரி சொல்லிப்பான். ஆனால் பார்த்தேன்னா இது ஒன்று மட்டும் இல்லை, இது மாதிரி பல விஷயம் வச்சுட்டு இருந்திருக்கான். தபசு பண்ணுற ரிஷிகளை கண்ட பிடிக்காது, ரிஷிகளெல்லாம் அடித்து கொல்லுவான். அது ஒன்று, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அங்கங்கே அவன் விரும்பின ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே போய் அடித்து சூறையாடுறது அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு அன்றாடமாக இருந்திருக்கு. அங்கங்கே நடக்கக்கூடிய தபசை கெடுக்கிறதுங்கிறது அன்றாடமாக இருந்திருக்கு. இதை தவிர தேவர்களை ஜெயிக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்கிறா. இந்த தேவர்களை ஜெயிக்கிறதுனுடைய தத்துவத்துக்கு நம்ம போனோம்னா அது ரொம்ப தத்துவார்த்தமாக தான் வால்மீகி ராமாயணத்தில் பெரும்பாலும் இருக்குது, ப்ரீடாமினண்ட்டாக இருக்குது. எப்படி அப்படின்னா, அந்த இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுறவனா அவன் இருக்கான். அவனுடைய திரும்பினா அப்படின்னா, இந்த கோதாவரி பயந்துண்டு ஓடுறா அப்படின்னா கோதாவரியை ஜெயிச்சவன் அர்த்தம். நதிகள், சமுத்திரம் இதெல்லாம் ஜெயிச்சவன் அர்த்தம். காற்று பயந்துண்டு வீசுறதுன்னா வாயு பகவானை ஜெயிச்சவன். அவனால் இஷ்டத்துக்கு சுயலாபத்துக்காக மழையை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இந்திரனை ஜெயிச்சவன், வருணனை ஜெயிச்சவன் அப்படிங்கிறது இருக்கு. இது மாதிரி தேவர்கள், யட்சர்கள், அந்தந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், பதிவிரதைகள், ரிஷிகள் எல்லாருக்கும் ஒத்தனால பயங்கரமான கொடுமை நடந்துருக்கு. அவன் நன்னா தபசு பண்ணுறவனாக இருக்கான், வேதம் நன்னா படித்தவனாக இருக்கான், சாஸ்திரங்கள்லாம் நன்னா படித்தவனாக இருக்கான், அப்புறம் வந்து கலா ரசிகனாக இருக்கான், அருமையான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இன்குரூப் மொராலிட்டி ரொம்ப நன்னா இருக்கு அவன்கிட்ட. அதாவது லங்கையை ஃபஸ்ட் கிளாஸாக டெவலப் பண்ணியிருக்கான்.
என்ன உலகத்தையே அடித்து லங்கையை ஃபஸ்ட் கிளாஸாக டெவலப் பண்ணியிருக்கான். இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவன்கிட்ட. இதெல்லாம் வால்மீகி சொன்ன பாசிட்டிவ். இன்னும் பின்னாடி வந்த கிரந்தங்களில் இன்னும் நிறைய பாசிட்டிவ்லாம் ரொம்ப விசேஷமாக சேர்த்துருக்கா. அதெல்லாம் சேருங்களேன். இப்போ என்ன சிவதாண்டவ ஸ்தோத்திரம் பண்ணான், அப்புறம் ராவண சம்ஹிதா பண்ணான், அப்புறம் லால் கிதாப் அப்படின்னு ஹிந்தியில் வேற ஒரு புக் எழுதியிருக்கான், லால் கிதாப் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேற என்ன சிவபக்தன், பெரிய சிவபக்தன். அதுக்கப்புறம் சாமவேதம் ரொம்ப விசேஷமாக தெரிஞ்சேன். வேத பாஷ்யம் பண்ணியிருக்கான். அஃப்கோர்ஸ் அது ரொம்ப முக்கியம். அது வேத பாஷ்யம். வீணம் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வீணை வாசிப்பான் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் இல்லாததை அவாவா அப்பப்போ ரொம்ப விசேஷமாக அதெல்லாம் சேர்த்துண்டெல்லாம் வந்திருக்கா. என்னதுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கா அப்படின்னா, ராமரோட வில்லன் எவ்வளோக்கு எவ்வளோ பெருமை உடையவனாக இருப்பானோ அவ்வளோக்கெவ்வளோ அவனையே ஜெயிச்சவர் ராமருங்கிறது பெருமை அப்படின்னு நினச்சிட்டு சேர்த்தவாளும் ராமபக்தாள் தான். இதெல்லாம் இது மாதிரிலாம் சேர்த்துன்னு வந்திருக்கா. இது சேர்த்துன்னு வந்தது எல்லாத்தையும் வெள்ளைக்காரன் பார்த்தான். அப்படி பார்த்துட்டே இருந்தான். சூப்பர் அப்படின்னா திடீர்னு ஒன்றத்தை கொளுத்தி போட்டான். வீணை வாசிப்பான், லால் கிதாப் எழுதியிருக்கான், சிவதாண்டவ ஸ்தோத்திரம் எழுதியிருக்கான், அப்புறம் வேற என்ன சொன்னேன், சாமவேதம் நான் பாடுவான், சிவபக்தன், வேத பாஷ்யம் பண்ணான். அவ்வளோ பெரிய ஆளை ராமர் வதம் பண்ணிட்டார். இவ்வளோ பெரிய மகாபுருஷனை ராமர் வதம் பண்ணிவிட்டார் அவருடைய சுயலாபத்துக்காக. வெள்ளக்காரன் அதில் என்ன சுயலாபம் அப்படின்னு, ஏன்னா அந்த ஆரியன் ரேஸ் உள்ளே வரணுங்கிறதுக்காக. ராவணங்கிறவன் திராவிடன். ராவன் ஆரியன் ரேஸ் உள்ள ஆரிய வெறியன் ராவண திராவிடனை கொண்டுட்டான் அப்படின்னு இவன் ஒன்று சேர்த்து விட்டான். எங்கள் தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்காவில் வேற சேர்த்தான். என்ன சேர்த்தான், ராவணங்கிறவன் ஆரியன். ராவண என்ன சிங்களைட்ஸ்லாம் தன்னை ஆரியன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால ராவணன் சிங்களைட். ராமாயணத்தை சிங்களைஸ்டன் பிரிக்கிறதுக்கான வழி இதே வெள்ளக்காரன். இங்கே ராவணனை திராவிடங்கிறான், அங்கே எங்கே எதை சொன்னா அவனுக்கு காரியம் நடக்குமோ அது சொல்லின்னு போயிட்டே இருப்பான். அதில் பொய் சொல்கிறதுக்கு கூச மாட்டான். இப்படி பொய் சொல்கிறோமேனு வெக்க கூட பட மாட்டான். இதை ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் வரைக்கும் கொண்டு வருவான். சூப்பர், ரொம்ப பிரமாதம். இதனால தான் பிரமாதம்னா அது ஏமாறதை இப்படி எடுத்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது என்ன அற்புதமாக கொண்டு வந்துடுவான். இந்த வெள்ளக்காரனோட பிரித்தாளும் கொள்கை இருக்க அட்டகாசம்தான் அது. அது மாதிரியா ஒரு பிம்பம். நீங்கள் என்ன பிம்பம் ராவணன் கொடுங்கோ, அவனை திராவிடன்னு சொல்லுங்கோ, ஆரியன்னு சொல்லுங்கோ, சிவபக்தன்னு சொல்லுங்கோ, சிவதாண்டவ ஸ்தோத்திரம் இனம்னு சொல்லுங்க, லால் கிதாபா அது இனம்னு சொல்லுங்கோ, ராவண சம்ஹிதா இனம்னு சொல்லுங்கோ, வேத பாஷ்யம் இனம்னு சொல்லுங்கோ, சாமவேதம் தெரிஞ்சவனு சொல்லுங்கோ. இதெல்லாம் நான் வால்மீகி ராவணன். வால்மீகி எடுத்துக்கோங்க, வால்மீகியே சொன்ன விஷயங்கள். நிறைய சிற்பக்கலை தெரிஞ்சவனு சொல்லுங்கோ. என்ன லங்கையில் இன்குரூப் மொராலிட்டியால் ஃபஸ்ட் கிளாஸாக லங்கையை டெவலப் பண்ணி வச்சுருக்கான், நான் உலகத்தில் எல்லா இடத்துலையும் சூறையாடி அப்படிங்கிறத சொல்லுங்கோ. அல்லது பதிவிரதைகள்லாம் கை வச்சு கொண்டு வந்துடுறான் அப்படின்னு அது தோஷம், அது குணம். தபஸ்வி, பெரிய தபஸ்வின்னு சொல்லுங்கோ. நீங்கள் என்னத்தை சொன்னாலும் வீணை வாசிக்கிறவன்னு சொல்லுங்கோ, என்னத்தை வால்மீகி சொன்னதை சொல்லுங்கோ, சொல்லாத சொல்லுங்கோ, இன்னும் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணின்னு போங்கோ. எவ்வளவு இருந்தாலும் அவன் பண்ண இந்த அக்கிரமங்கள் இருக்கு பார்த்தேடா, அதுக்கு சரி கட்ட முடியாது. பிறன் மனைவிகளை பலாத்காரமாக கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கோ, ரிஷிகளை அடித்து கொள்றதுங்கிறதுக்கோ இதுக்கு காம்பன்சேட் பண்ண முடியாது. நன்னா வீணை வாசிப்பார், ஏகப்பட்ட கொலை பண்ணியிருக்கார், அதெல்லாம் பண்ணியிருக்கார் சார், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்படி வீணை வாசிக்கிறாரு மட்டும்தான் பார்க்கணும். இந்த மியூசிக்கல் கன்சர்ட் எப்படி இருந்து ராவணன் வீணை வாசிப்பான்னு இமேஜின் பண்ணாலே ஃபன்னியாக இருக்குது எனக்கு. நிஜமாகவே சொல்கிறேன். என்ன சம்பந்தம் வீணைக்கும் ராவணனுக்கும் தெரியல எனக்கு, ஆனால் இருக்குது. வால்மீகி சொல்லலைன்னாலும் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, சரி வச்சுக்கோங்க, இட்ஸ் ஓகே. வீணை வாசிக்கட்டும். ஒரு டெரரிஸ்ட் வீணை வாசிக்க கூடாதான்னு, வீணை வாசிக்க முடியாதான்னு ஒரு டெரரிஸ்டால் முடியாதது ஒன்றும் இல்லை. உலகத்துக்கே பெரிய டெரர் அப்படிங்கிற போற்றையல் இருக்கு. இல்லை வால்மீகி கற்பனையாக என்னெல்லாம் எழுதிட்டார். ஏன்னா அவர் ராமர் சைடு, ராவணன் ஒரு ஆள் இருந்தாங்கிறதே வால்மீகி சொல்லி தான் தெரியும். ராவணனை பற்றி உனக்கு என்ன தெரியணும்னாலும் வால்மீகி சொன்னாதான் அது. ராமாயணத்தில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ராவணன், கும்பகர்ணன், ராமர், இவாளை பற்றிலாம் ஒன்று தெரியணுன்னே உங்களுக்கோ எனக்கோ துளசிக்கோ கம்பனுக்கோ இவாளுக்கெல்லாம் தெரியணுன்னா
அது வந்து வால்மீகி சொல்லி அதை பார்த்து பார்த்து தான் இவாள்லாம் சொல்கிறா. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல வால்மீகி சொன்னதே பொய், வால்மீகி கொஞ்சம் சைடு எடுத்துன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறத எதை வச்சுண்டுன்னு எனக்கு புரியல. எதை வச்சுண்டு அப்படி சொல்ல முடியுங்கிறது நமக்கு தெரியாது. வால்மீகி சொல்லி தான் இவா எல்லாரை பற்றியுமே நமக்கு தெரியும். பேசிக்கலி அது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். அது இல்லை வால்மீகி ராவணனை பற்றி ரெக்கார்டே பண்ணலான்னா இன்றைக்கி நம்மளாம் ராவணனை பற்றி பேசவே மாட்டோம். ராமரோட சரித்திரத்தில் வந்திருக்கான். அவன் வரலன்னா வால்மீகி ராவணனை பற்றியே பேசியிருக்கவே மாட்டார். அப்போ ராவணனை இன்னி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்கோமே, அது காரணம் என்னென்ன, ராமரோட சரித்திரத்தில் வந்தவன் அவன். இல்லாட்டா அவனை பற்றி பேச்சே இருக்காது. இன்னைக்கு அவன் திராவிடனா ஆரியனா இந்த விசாரங்கள்லாம் இருக்காது. இந்த விசாரங்கள்லாம் இருக்காது. ரொம்ப வேடிக்கை. இது எல்லாமே ஒரு கலாட்டா மார்க்கெட் மாதிரி தான் தோன்றது எனக்கு. அது ரொம்ப புத்திசாலி வெள்ளக்காரன் தான், ரொம்ப பெரிய முட்டாள் நம்ம தான். இதில் என்ன சொல்லுவா, கொளுத்தி விடு புகையட்டம்பா, கொளுத்தி போடு புகையட்டம்பா. அது மாதிரி போகிற போக்கில் அப்படி கொளுத்தி போட்டு போகிறது. அடிச்சுக்கங்கடா எல்லாரும், அடிச்சு இந்த நாடு சின்ன பின்னமாக உடையட்டான், எல்லாம் அடிச்சுக்கங்கடா அப்படின்ட்டு போகிறது தான் அது. தமிழர்கள் காலங்காலமாக ராமரை வழிபட்டு இருக்கிறவா. ராமபக்தி எப்படி பண்ணணும்னு அயோத்திக்கே சொல்லி கொடுக்குறவா தமிழர்கள். ஆமாம், அப்படிப்பட்டவர்கள். ராமரை உள்ளது உள்ளபடி புரிஞ்சுட்டவா. கம்பராமாயணம் தாங்கிறது இல்லை. கம்பராமாயணத்துக்கு முன்னாடி ஆழ்வார்களுக்கு முன்னாடி சங்க இலக்கியம், புறநானூறு, அகநானூறு, எல்லா இடத்துலையும் ராமர் வரார். ராமகதை வருது, ராமச்சரித்திரத்தையும் ஒரு சம்பவமாவது வருது. ராமரா அப்படி கொண்டாடின்னு இருக்கக்கூடிய ஒரு தமிழகம், தமிழ் இலக்கியங்கள், அந்த இடத்துல திடீர்னு கொளுத்தி போட்டு நீங்கள்லாம் திராவிடர்கள், ராமன் இங்கே வந்தேறினான், அவன் ஒரு ஆரிய வெறியன், இதெல்லாம் கலப்பி விட்டு, இதை கலப்பி விடுறதுக்கு ஒரு கேங்குக்கு பைசாவை கொடுத்து வெள்ளக்காரன் என்ன கூத்தடிச்சிருக்கான் பாருங்க. இந்த கேங்கு இப்போ அதை பற்றி எனக்கு விஷயம் இல்லை. அது இந்த கேங்கு பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு பின்னணியில் ஏமா இருக்காங்கிறத நான் குடையிறேன். அதுக்கு பின்னாடி யார் இருக்கான் அப்படிங்கிறது பாயிண்ட்டு. இது ரொம்ப பரிதாபமான விஷயம். இது வந்து ஏதோ ராவண விஷயம் மட்டும் இல்லை, இது நாட்டை துண்டாடுற விஷயம். அது இது ஒரு பொழுதுபோக்கு இல்லை, அது நாட்டை துண்டாடுறதுக்கான சதிவேலை. இவ்வளோ. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இவ்வளோ சதி வேலையை நடத்தி இதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணி 40-50 வருஷமாக இதுக்கு உழைச்சி, 40-50 இந்த கேங்கு வந்ததுலேன்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடிலேருந்தே சொல்லணும். அது கால்டுவெல் பாதிரியார் காலத்துலேருந்து சொல்லணும். அது ஏன்னா அப்போல்லாம் சீடு ஃபார்மில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இவால்வ் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்குது கால்டுவெல் காலத்துலேருந்து. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்போலேருந்து இதுக்கான உழைப்பை போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தும் கூட, ஆனால் என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு மாத்து கூட ராமர்கிட்ட உள்ள பக்தி தமிழ் மக்களுக்கு குறையலை. அப்போ தமிழர்களுடைய ராம பக்தி எவ்வளோ உறுதியானது அப்படிங்கிறது நமக்கு வியக்கத்தக்கதாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. தமிழர்களுடைய டிஎன்ஏல ராமர் இருக்கார், ராம பக்தி இருக்கு. அது இன்றைய தினம் வரைக்கும் ஒரு மாத்து கூட குறையாதபடிக்கு அது மேலே மேலே வளர்ந்துட்டு தான் போகிறது. அது பிராமினா இருக்கட்டும், நான் பிராமினா இருக்கட்டும், அதெல்லாம் அங்கே பாகுபாடே கிடையாதுங்க. ராமரே நான் பிராமின் தான். ஆமாம், ராமரே அப்ராமணன் தான். நன்னா புரிஞ்சுக்கணும். அதை அவரை வச்சு தான் பூஜையெல்லாம் பண்ணிட்டாருது. இப்போ அவர் பிரசாதம் தான் சாப்பிட்டாருதுங்க. அதில் நீங்கள் இந்த புன்னைநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர், அந்த புன்னைநல்லூர் வழியாக போகிற மாதிரி ஆச்சு எனக்கு ராமநவமிக்கு முன்னாடி. தஞ்சாவூர் அது அங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகணும், கும்பகோணம் சேங்கனூருக்கு போகணும். நான் அப்படி போகும்பொழுது அந்த புன்னைநல்லூர் வழியாக டீவியேட் பண்ணிட்டான் ரோடை. போர்டில் புன்னைநல்லூர்னு போட்டிருந்தது. அடாடா ராமக்ஷேத்திரமாச்சே, ராமர் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு கீழே இறங்கினேன். இறங்கி அந்த புன்னைநல்லூரில் உள்ள இறங்கி ராமச்சந்திர பிரபுவை சேவிக்கலான்னு போனேன். எதிர்ச்சியாக நான் போகும்பொழுது அப்போ தான் உற்சவம் ஆரம்பிக்கிறதுங்க, கொடியேற்றம்.
கோவிலுக்கு எப்படி போகிறதும் போகிற வழி கேட்டுட்டே போகிறேன். வழி கேட்டுன்னு போகும்பொழுது அங்கே இருக்கிறவா எல்லாரும் மிகவும் பண்பாளர்களாக ஒரு ஒரு புன்முறுவலோட கூட, ராமர் கோவிலுக்கு வந்தீங்களா சாமி, அப்படி போங்க அப்படின்னு அப்படி காற்றவாளில் ஒருத்தம் கூட பிராமணம் கிடையாது. இன்றைக்கி இங்கே திருவிழா, இங்கே உற்சவம் நடக்குது, போங்க அப்படின்னு காட்டுறா. இது எல்லாத்தையும் கடந்து நேராக ராமர் கோவிலில் வந்து இறங்கினா அந்த கோவில் முழுக்க கூட்டம் உற்சவத்துக்காக. அந்த கூட்டத்தில் அங்கே இந்த அர்ச்சகர் இருக்காரே, அவர் ஒத்தரை தவிர எல்லாரும் அபிராமணம். அந்த கூட்டத்தில் எவ்வளோ ஆனந்தமாக இருந்தது தெரியுமா? ராமச்சந்திர பிரபுவை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம். அப்போ தான் மனசில் நினச்சிட்டேன், என்ன பாடுபட்டு இந்த மக்களை வந்து ராமரை விட்டு பிரிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இத்தனை வருஷங்கள் கழிச்சோம். விளையாட்டாக 50 வருஷம் ஓடி போயிடுத்து. இன்னும் கால்டுவெல் காலத்துலேருந்துன்னா இன்னுமே சொல்லணும். அத்தனை வருஷம் ஓடியும் கூட, ஆனால் ராமபக்தியை இந்த மக்களிடத்துலேருந்து கொஞ்சம் கூட ஒரு மாத்து கூட கம்மியாக்க முடியல. நாளுக்கு நாள் அது இன்னும் வளர்ச்சி அடைஞ்சுட்டும் போகிறது. தமிழர்கள் பிரகலாதன் மாதிரி. ஏன் அப்படின்னா, ஹிரண்யகசிபு வந்து என்னத்தான் பாடாப்பட்டாலும் மகாவிஷ்ணுவை இவனை மறக்க வைக்கணும் அப்படின்னு பிரகலாதன் எப்படி தன்னுடைய பக்தியில் ஸ்திரமாக நிற்கிறானோ, அது மாதிரி இவா வந்து என்னத்தான் ராமாயணத்தை இவாள்கிட்டேருந்து விலக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இவர்கள்டேருந்து ராமாயணம் விலகாது. இவர்கள் ராமரை விட்டு விலக மாட்டார்கள் அப்படின்னு இவ்வளவு ஸ்திரமாக. நாளைக்கு என்ன போகிறது எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் திருக்கால ஞானி கிடையாது. இன்றைய தினம் வரைக்கும் அது மாதிரி தான் தமிழகம் அப்படிங்கிறது இருக்குது. எங்கே பார்த்தாலும் ராமர் கோவில், மதுராந்தகம் ராமர், தில்லை விளாகம் ராமர், புன்னைநல்லூர் ராமர், அங்கங்கே ஏரி காத்த ராமர் நிற்கிறார். எல்லா ஏரியிலையுமே ராமர் நிற்கிறார். எல்லா இடத்துலையும் வடுவூர் ராமர், ஒவ்வொரு ஊரில் வலங்கிமான் ராமர் சொல்லி போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இத்தனை ராமர் அங்கே வந்து முழுக்க தமிழகம் முழுக்க இருக்கார். ஒவ்வொரு வீட்டிலையும் ராமாயண பாராயணம். ஒரு நூற்றாண்டு முன்னாடி வச்சுக்கோங்களேன், நம்ம தாத்தாக்கள், நம்ம கொள்ளு தாத்தாக்கள்லாம் ஒவ்வொரு ஆற்றுலையும் ராமாயண பாராயணம் நடந்துட்டு இருந்தது. பஞ்சாயத்தன பூஜையோ ஏதோ ஒன்று, அப்புறம் வந்து ராமாயண பாராயணம் பிரதி தினமும். அது இதுவாக பாண்டிய நாடாக இருக்கட்டும், சோழ நாடாக இருக்கட்டும், தஞ்சாவூர் சுற்றி உள்ள கிராமங்களாக இருக்கட்டும், திருநெல்வேலியை சுற்றி உள்ள கிராமங்கள், ஏதாவது கல்லடை குறிச்சி மாதிரி இடங்களாக இருக்கட்டும், தினம் ராமாயண பாராயணம் உண்டு எல்லாருக்கும். அதனால ராமாயணம் தான் பாராயண கிரந்தம். அந்த காலத்தில் ஒவ்வொரு ராத்திரியும் ராமாயணம் தான் பாராயண கிரந்தம். அது எல்லா ராத்திரியும் ராமாயண பாராயணம். கேரளாவில் கூட எல்லா ராத்திரிலையும் அந்த காலத்தில் சுந்தரகாண்ட பாராயணம். ஒரு காலம் அது. எல்லா ராத்திரியும் சுந்தரகாண்ட பாராயணம். இன்னொரு 400 வருஷம் முன்னாடி கேரளாவில் போனேன்னா எல்லா ராத்திரியும் ராமாயண பாராயணம். எல்லா ராத்திரியும் ராமாயண பாராயணம். அதோட ரெமினிசன்ஸ் தான் இதெல்லாம். இது ராமாயண மாதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வால்மீகி ராமாயணமே. அதனால தான் உங்களுக்கு தட்சிண பாட்டம்னு ஒன்று இருந்தாலும் கூட அதை தவிர கேரளீய பாட்டம்னு தனியாக ராமாயணத்திலேயே பார்த்தேன். தட்சிண பாட்டம் வேற, கேரளீய பாட்டம் வேற. அதாவது ஒரு பாட்டத்தையே அவன் இவால்வ் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கான். மலையாளத்தான் அப்படின்னா கேரளீயம் அல்லது சேரம் இருந்திருக்கான் அப்படின்னா, அப்போ அவ்வளோ தூரம் ராமாயண பாராயணம் பண்ணவன்னு அர்த்தம். இங்கே இந்த பாலக்காடு எடிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் கேரளீய பாட்டம்னு பேர். இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 தெய்வம் ராமாயண சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். அதாவது அவள் சன்னதியில் பக்கத்தில் ராமாயண பாராயணம் நடந்துட்டுருக்கணும். அந்த தெய்வம் சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பாராயணத்தினால உள்ள சாநித்தியம், ராமாயண கிரந்தம் இருக்கு இல்லையா, அதனால உள்ள சாநித்தியம். 3 இடம். ஒரு இடம் அயோத்தியா, கனகபவன் இருக்குது பார்த்தேடா, உள்ள ராமரை கொண்டிருக்கார். அதுக்கு கொஞ்சம் வெளியில் இந்த சைடில் பார்த்தேன்னா ஒரு பீடம் போட்டிருக்கும், அங்கே ராமாயண புஸ்தகம் வச்சுருக்கோம். இந்த வால்மீகி ராமாயண புஸ்தகம் அதை ஒருத்தர் தினம் ஒரு 50 சர்க்கம் பாராயணம் பண்ணுவார். கனகபவன் பிஹாரி அதை தினம் ஒரு 50 சர்க்கம் சிரவணம் பண்ணிட்டு இருக்கார். இது ஒரு ஊர். அது மாதிரி இதே மாதிரி இன்னொரு ஊர் ஒன்று உண்டா அப்படின்னா திருவனந்தபுரம். பத்மநாப சுவாமி தினம் அவருக்கு ராமாயண சிரவணம் பண்ணி ஆகணும். அங்கே பாராயணம் பண்ணுறவரே ராஜாவாத்துக்கு போய் ராஜாட்ட ஒரு முறை ராமாயண பாராயணம் பண்ணுவார். ராஜா தினம் ராமாயண சிரவணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்குது திருவனந்தபுரம். 3வது ஊர் நம்ம ஊர்
பரனூர் கோலாலனுக்கு தினம் 50-60 சருக்கம் ராமாயண சிரவணம். ராமாயணமாமா எப்போதும் உட்காந்துட்டு பாராயணம் பண்ணுவார். அந்த பாராயணத்தை சிரவணம் பண்ணிகிட்டே இருப்பார் சுவாமி. அப்படின்னு இந்த ஒரு 3 ஊரில் சுவாமி ராமாயண பாராயணத்தை சிரவணம் பண்ணிகிட்டு இருக்கார். இதை தவிர இன்னும் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். ஆத்மார்த்தமாக பக்தாள் வந்து பாராயணம் பண்ணுறவாங்க. மதுராந்தகத்திலேயே பார்த்துருக்கேன் ராமாயண பாராயணம். வடுவூர்லேயும் பார்த்துருக்கேன் ராமாயண பாராயணம். ராமாயணத்தை அப்படி ஒரு பாராயண கிரந்தமாக வச்சுன்னு தலைக்கு மேலே வச்சுன்னு கொண்டாடுற இது தமிழகத்தில் ரொம்ப சகஜம். இது இன்னும் ராமச்சந்திர பிரபு மூதாதையர்களெல்லாம் தமிழர்கள்னு தானே புராணம் சொல்கிறது.